நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த 2024ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அது உங்க ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னா இந்த 2024ஆம் ஆண்டு மே மாசம் 1ஆம் தேதி நடக்குது. எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேச ராசியில இருந்த குரு பகவான் பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருது. அது உங்க ராசிக்கு 5ஆம் இடம். 5ல கெஞ்சினாலும் குரு வராதுங்குவாங்க. ஆனா உங்க ராசிக்கு இப்ப 5ல குரு பகவான் வரது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். நினைச்சதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் 5ல குரு வரது. 5ஆம் வீட்டுல குரு நின்னுதுன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத தனவரவுகளை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி 5ஆம் வீட்டுல குரு நிற்கிறது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி பூர்வீகம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். மே மாதம் குரு பயிற்சி ஆகிறதுனால 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் சேரணும்னு நினைக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைச்ச காலேஜில் நினைச்ச சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சேர்ந்து நீங்கள் நல்ல விதமாக படிக்கிறதுக்கு உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். 5ல குரு நிற்கிறதுனால. சரி, குரு பகவான் 5ஆம் வீட்டில் நிற்கிறது. சரி, குரு பகவான் 5ஆம் வீட்டில் நின்று எந்தெந்த வீடுகளை பார்க்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா குரு நிற்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குது. இது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம். எல்லா விதமான பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. பொதுவாக மகர ராசிக்காரங்க இந்த 7.5 சனியில சிக்கி நிறைய சிரமங்களை பட்டிருப்பீங்க. கடந்த 2 வருஷமா மகர ராசிக்காரங்கள் யாருமே ஒரு நல்ல சூழல்கள்ல இல்லை. ஒன்றா பொருளாதார பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை உடல் ரீதியான பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் மன அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமான பலன்களை செய்ய போகுது. நல்ல அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்கள் இனி உங்களுக்கு இருக்க போகுது. ஆக 2ஆம் வீட்டில் சனி நின்னாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு இந்த குரு உங்களைய நல்ல விதமாக வழிநடத்தி செல்லும். குரு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்க தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் நல்ல லாபமாக இருக்கும். நல்லா அதிகமாக இதுவரைக்கும் வாங்கினதை விட இனிமேல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்கள் ராசியும் குரு பார்க்குது. நல்ல ஒரு உற்சாகம் ஏற்படும். வாழணுங்கிற ஒரு புடிமானம் உங்களுக்கு வரும். வாழ்க்கை மீது ஒரு அக்கறைகள் வரும். இது எல்லாமே குரு ராசியை பார்க்கறதுனால ஏற்படும். நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். இப்படி எல்லா விதத்திலையுமே மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. பொதுவா சுப கிரகங்கள் இந்த திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு. அது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டுல நிக்குது. இது சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதனால எல்லா விதமான யோகங்களையும் பெற்று நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த 2024. இதெல்லாமே கோச்சார பலன்கள் தான். ஆனா உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுக்திகள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வச்சு நல்ல ஒரு உயரிய நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய யோகமான காலகட்டமாக இருக்கும். நீங்க உங்க ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.